அரியாங்குப்பத்தில் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியர் மற்றும் பார் உரிமையாளர் சகோதரர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிந்த நிலையில் தலைமறைவான 2 பேரையும் அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நில மோசடி, பத்திரப்பதிவு மோசடி, பல்வேறு அதிகாரத்தின் பின்னால் அரங்கேறி வரும் நில மோசடி வழக்குகள் நாளுக்கு குறிப்பாக புதுச்சேரியில் அதிகரித்து வருகிறது. போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற மற்றொரு சம்பவம் அரியாங்குப்பம் பகுதியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறமுள்ள 2184 சதுரடி கொண்ட 23 லட்சத்திற்கு மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியராக பணிபுரிந்து வரும் கோடீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியில் மதுபான ரெஸ்ட்ரோ பார் மற்றும் அரிசிக்கடை வைத்திருக்கும் அரியாங்குப்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்றபோது அந்த இடத்திற்கு உரிமையாளர் என வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகாரளித்தார். அதன் அடிப்படையில் அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர் ஆகிய 2 சகோதரர்கள் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞரின் இடத்தை அபகரிக்க முயன்றது தெரியவந்தது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்டு நில மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிந்துள்ள நிலையில் தகவல் அறிந்த 2 குற்றவாளிகளான கோடீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமறைவாகி தப்பிச் சென்றுள்ளனர். மேலும் போலி கிரைய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி கோவிந்தன் மற்றும் அன்பு கணேஷ் ஆகியோரின் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஒரு வழக்கறிஞரின் இடத்திற்கே போலி பத்திரம் தயாரித்து செய்து விற்பனைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.